Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இறால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஆனால் வீட்டில் நமக்கு ஐயோ நமக்கு பிரியாணி நல்லா செய்ய தெரியலேன்னு யோசிப்பேன். இதை பார்த்துட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற பிரியாணிக்கு நான் கேரண்டிங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு அடி கனமான பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம். 150 ml எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் சேர்க்கணுன்னா நெய் பாதி எண்ணெய் பாதி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ 5 பெரிய வெங்காயத்தை நான் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் நல்லா வதக்கி விடணும். எவ்வளோ நேரம் வதக்கி விடணும்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் கலரு நல்லா ஒரு செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். நாம் எவ்வளோ தூரம் இந்த வெங்காயமே வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். ஆனால் கருக விட்டுறாதீங்க, நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் இப்போ ஓரளவு நல்லா செவந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை நாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி 4 பழுத்த தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு மசிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் தயிர் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் எப்படி ஒரு கிரேவி பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு பாருங்களேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி கொதிக்குதுன்னு பாருங்களேன். நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில்
நாம் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரானை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ஃப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃப்ரானை நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரான் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ தூரம் கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு இப்போது தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் வேகமாக கிளறி விடாமல் மெதுவாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் பதத்தில் இருக்குது. தண்ணி அதிகமாகலாம் இல்லை, ரைஸ் நல்லா இழுத்துருச்சு. ஸோ இப்போது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம தம்மு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து நல்ல சிம்மில் வச்சுருங்க. பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை தம்முக்கு வச்சுருங்க. நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். தம்மு ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுருந்தேன். 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்களேன் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா இழுத்துருச்சு. இப்போது ஒரு கரண்டியை போட்டுட்டு வேகமாக கிளறி விட்டுறாமல் அடியோடு அப்படியே பெரட்டினாப்பில் திருப்பி விடுங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரைஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். நம்ம வச்ச தண்ணி கரெக்டான அளவு. பிரியாணி அடிப்பிடிக்கவும் இல்லை, குழையவும் இல்லை. தண்ணி கம்மியாக வச்சுருந்தோம்னா அடி பிடிச்சிருந்துருக்கும், அதிகமாக வச்சுருந்தோம்னா நல்லா குழஞ்சிருக்கும். நம்ம வச்ச தண்ணி கரெக்டான அளவு. ஸோ நமக்கு எப்படி உதிரி உதிரியாக கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். பாருங்களேன் பிரியாணியை பார்க்கும் போதே எச்சில் ஊறுது. நீங்களும் இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்தில் வரும், சூப்பராக வரும் பிரியாணி. நம்மளும் வீட்டிலே பிரியாணி சூப்பராக செஞ்சிடலாம் இனிமேல். ஐயோ எனக்கு பிரியாணியே பண்ண தெரியாதுன்னு இவ்வளோ நாள் கவலையில் இருந்தீங்களா? இனிமேல் அந்த கவலையே இல்லை. சூப்பரான டேஸ்ட்டான பிரியாணியை வீட்டில் நம்மளே இனிமேல் ரெடி பண்ணிடலாம். இந்த ஃப்ரான் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணீஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.